இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 6, 2024 6/6/2024 தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 8:17 வரை, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். அமாவாசை திதி மாலை 6:09 வரை, அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. யோகம் சரியில்லை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ அமாவாசை, போதாயன இஷ்டி, வைசாக ஸ்நான முடிவு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, குடும்பஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை, அதுலேயும் குறிப்பாக 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருந்தாலும் அமாவாசை நிலவாக இருக்கார். அதாவது அந்த இடத்துல பவர் இருந்தும் பவர் இல்லாமல் இருப்பார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, பட் ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் அல்லது செலவுகள் ஏற்படும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் வாயால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமோ இல்லை அஃபிஷியல் விஷயமோ இல்லை உங்களுடைய வேலை விஷயமாகவோ சரி, வியாபார விஷயமா இருந்தாலும் சரி, பேசும் வார்த்தைகளினால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் இன்று சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கவலைகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த வளர்ச்சியில் உங்களுக்கு பெரும் பங்களிப்பு ஏற்பட்டதுனால குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கோ குடும்பத்தில் மரியாதைகள் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. கவனமாக பேசுறதுல நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களிடமோ அல்லது அரசு அதிகாரிகளிடமோ இல்லை மேல் அதிகாரிகளிடமோ பேசும் பொழுது மரியாதையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. குழந்தைகள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாளைக்கு பிறகு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்பட்டாலும் அதனால் பெரிய சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ரிஷப ராசி, ராசியில ராசிநாதன் சுக்கிரன், சூரியன், புதன், குரு மற்றும் சந்திரன் ஆகிய 5 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் தொடர்பு, நண்பர்களின் தொலைபேசி தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு 100 பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணால் உங்களை சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் பெருசாக சந்தோஷம் இல்லாட்டினாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்காது. அதே சமயம் வீண் செலவுகள் அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்காக உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, இவர்களின் தேவைகளுக்காக, இவர்களின் ஆரோக்கிய சங்கடத்திற்காக செலவுகள் ஏற்படும். இருப்பினும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசில் இருந்த கவலைகள் போகும். மனத்தெம்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களுக்கோ அல்லது வாழ்க்கை துணையின் தேவைக்காகவோ செலவுகள் ஏற்படும். நெருங்கிய நட்பு வட்டம் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் அரசு சார்ந்த வேலையில் இருக்கீங்க, இல்லை வெளியூரில் இருக்கீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு சொந்த ஊருக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படும், அல்லது திடீர்னு வேலையை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இழப்பு ஏற்பட்டதுன்னா கவலைப்பட வேண்டாம். வெகு விரைவில் இன்னும் 1 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு திடமான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை பல விதத்திலும் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பண விரயம், உங்களுடைய கடன் தேவைகளுக்காக பண விரயம், எதிரிகளுக்காக கடன் விரயம், இப்படி எல்லா விஷயத்திலும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தினரின் சப்போர்ட், குடும்பத்தினரின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படாவிட்டாலும் தீமைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பதவி உயர்வு, உத்தியோக பிராப்தி போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு முதலீடுகள் செய்வதன் மூலமாக புதிய வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பிரயாணங்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதுவும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று வேலை பளு அதிகரிக்கிறதுனால மனசுலையும் உடம்புலையும் சுமை ஏறக்கூடிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களுக்காக செய்திகளுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இன்றைக்கி அந்த செய்திகள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை வீடு தேடி வந்து கதவை தட்டும். ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால செலவுகள் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு அல்லது உதவியை கொண்டு உங்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு செல்வாக்கு மிக்க பதவியில் அமரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அந்த பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு முக்கிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதனால் அவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்களா இல்லையாங்கிறத நீங்கள் கணித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி அவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படணும், அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சியை கொண்டு பூரிப்படையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை விலகும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதைகள் கூடுகின்ற சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. தசமஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கையின் காரணமாக சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தாயாருடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வீங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ இல்லை சுய சம்பாத்திய சொத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கோ தீர்வுகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். இளம் வயதினராக இருந்தால் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதாவது வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க. இன்று அலைச்சல் அதிகரித்தாலும் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையுடன் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் தந்தையோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவர், இல்லை தந்தை வழியில் அந்த முன்னோர்களுடைய பிஸ்னஸை, ஃபேமிலி பிஸ்னஸ், அந்த குடும்ப பிஸ்னஸை பண்ணுறவராக இருந்தால் தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தையின் ஆலோசனை தான் வெல்லும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது இத்தனை நாள தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. 9ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை, 8ஆம் இடத்துல சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் இல்லை. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அலுவல் ரீதியாக இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அரசாங்கத்தினால உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும், அல்லது தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் மனக்குமுறல்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுனால இது நாள் வரை இருந்து வந்த உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். அதாவது இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த சாதகமாக நடக்கும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடுவதன் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்கள் வளர்ச்சி தடைபடாது. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை, அதனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் வார்த்தைகளினால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு, குறிப்பாக மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களின் வன்மத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது குடும்பத்தாரின் எதிர்மறை எண்ணங்கள் காரணமாக அந்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுத்திக்கிற மாதிரி நீங்களாக விலகிக்கிறது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் அல்லது தாயாரின் பிடிவாத குணம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுல தாமதம் ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் அல்லது சொல்லக்கூடிய வார்த்தை விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்குது. அதனால் நிதானமாக இருந்துக்கோங்க. என்னதான் நீங்கள் பேசினாலும், நியாயமான வார்த்தைகளை பேசினாலும் வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை. உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் அட்ராக்டிவாக தெரிவிங்க. நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். அடுத்தவர்களின் ஆலோசனைக்கு உங்களுடைய யோசனையை கேட்பதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் உங்கள் பிரச்சனைன்னு வந்தால் யாரும் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சில நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதலை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நண்பர்கள் மத்தியில் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் பொழுதை கழிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கேயாவது அவுட்டிங் போகலாம், பீச்சுக்கு போகலாம், இல்லை மாலுக்கு போகலாம், சினிமா தேட்டருக்கு போகலாம், இல்லை ட்ராமா போகலாம், ஏதாவது ஒரு கச்சேரிக்கு போகலாம். இந்த மாதிரி மனசை லகுவாக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரித்தாலும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரை கிடைக்காத மரியாதை, அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் அந்த அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன், குரு ஆகிய கிரகங்களோட 5 கிரக சேர்க்கை. குரு இருக்கிறது கிருத்திகை 4ஆம் பாதம், சூரியன் இருக்கிறது ரோகிணி 4ஆம் பாதத்தில். டிஸ்டன்ஸ் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் விலகி இருப்பது நல்லது. தந்தையுடன் பெரிய நட்புறவு இல்லாட்டினாலும் மனஸ்தாபம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இது நாள் வரைக்கும் மனஸ்தாபங்களினால் உங்கள் மனசில் இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா காரிய வெற்றி ஏற்படும். உங்களுக்கு காரியமாக வீரியமானு பார்த்தா காரியம்தான் முக்கியம். வீரியம் காமிச்ச பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்கள் காரியத்தை நடத்திக்கிறதுக்கு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி கொள்வது நல்லது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று பண வருமானம் ஏற்படும், காரிய வெற்றி ஏற்படும், வழக்குகளில் நல்ல செய்திகள் வரும். தனுசு ராசி 6ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை. ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதாவது அது ஒரு செலவாக இருக்காது, இரட்டிப்பு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் இன்றைக்கி பணம் போகிறதுன்னு கவலைப்படாதீங்க. எதிரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இன்று உங்களுக்கு பண இழப்பு அல்லது விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது குழந்தைகள் விஷயத்திலோ மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயலாமையின் வெளிப்பாடு கோபம்ங்கிறத நீங்கள் விரக்தி மனப்பான்மையில் பேசுறதுனால அடுத்தவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். வீண் விஷயங்களில் வீண் பிடிவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளுக்கு தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எதிரிகள்கிட்ட பேசும்பொழுதோ இல்லை எதிரிகள்கிட்ட கையாளும் பொழுதோ சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அனாவசியமாக உங்களுக்கு நேர விரயம், பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்படும். குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில், பதவி சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும், தடைகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து விஷயத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இல்லை உங்கள் பேரில் தப்பான கேஸ் ஏதாவது ஃபைலாக இருந்ததுன்னா அது சம்பந்தமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்வது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். காரிய தடங்கள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். மகர ராசி 5ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை. அரசாங்க எதிர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம். குரு சாதகமாக இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. பட் இருந்தாலும் 2ஆம் இடத்து சனி, 4ஆம் இடத்து செவ்வாய் பார்வை சம்பந்தம் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பூமி தொடர்பான விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். எதிரிகள் பலமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன காரியம் எடுத்து பண்ணினாலும் அதில் தடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை கவலையை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். உங்களுக்கு பிடிவாதம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிவாதம், இப்படி எல்லாரும் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா குடும்பம் நிம்மதியாக இருக்காது. விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணணும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்கனவே கடந்த காலத்தில் உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் மீண்டும் தலைதூக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உங்களுடைய வியாபார விஷயமாக ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அது சம்பந்தமாக மீண்டும் ஒரு தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பொறுமை காப்பது அவசியம். முன்கோபத்தை தவிர்ப்பது அவசியம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லாமல் இடம் சார்ந்த விஷயங்களில் வீடு, மனை, வண்டி, வாகனம்,
வீடை காலி பண்ணுறது, இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து சுமூகமாக பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுடுங்க. பிடிவாதத்தினால உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பதவிசாக பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பம் சார்ந்த செலவுகள், ஆரோக்கியம் சார்ந்த, தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால மன சஞ்சலம் அதிகரிக்கும். முன்கோபத்தை தவிர்த்து உங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டால் காரிய வெற்றி ஏற்படும். பிடிவாத குணத்தை விட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் பிடிவாதத்தினால தான் உங்களுக்கு இழப்புகள் ஜாஸ்தியாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவையான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துறதுனால அந்த இடமாற்றம் அவங்களால தான் கிடச்சிருக்குன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய சுயமுயற்சியில் கிடச்சிருக்குங்கிறது தான் உண்மை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வீட்டிலேருந்து சொந்த நிலத்திலேருந்து எதையாவது ஒன்று அடமானம் வச்சு நீங்கள் பணம் வாங்குற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பத்தாதுன்னு உங்களுடைய அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களில் அல்லது கடந்த கால வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். அது நல்லதே நடந்தாலும் உங்களுக்கு கெடுதல் தான். மீன ராசி. இன்று உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதோ அல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி எடுப்பதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கும். வார்த்தைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். அரசாங்க அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தா உடம்புல ஒன்றும் வியாதி இருக்காது. உங்களுடைய மன பிராந்தி தான் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கு. வீடு சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கடந்த கால கடன் பிரச்சனைகளா இல்லை இப்போ ரீசெண்டாக நீங்கள் வாங்கின கடன் பிரச்சனையாங்கிறது தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயம், உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் இன்று ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு நிகழ்றதுனால உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.